ஹாய் ஆல். நிறைய பேர் பயிருக்கு தேவையான உரம் கொடுத்துட்டேன், அப்படி இருந்துமே எனக்கு பயிர் வளரலை, அதுலேருந்து ஈல்டு கிடைக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெண்டு விஷயம் தான் பார்க்கணும். ஒன்று ஃபெர்டிலிட்டி, இன்னொன்று ப்ரொடக்டிவிட்டி. நம்ம ஒரு சாயில் சாம்பிள் எடுத்து கொண்டு போய் அதை சாயில் டெஸ்ட் பண்ணோம்னா அதில் ஒரு ரிசல்ட் வரும். அதில் நமக்கு தேவையான என்பிகே மற்ற எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா அது வந்து ஃபெர்டைல் சாயில். இப்போ ஒரு கேள்வி வரும், என் மண் வளமாக இருந்தோம் அதுலேருந்து ஈல்டு எடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும். இங்கே தான் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது என்னென்னா, அந்த நிலத்தில் இருக்க நியூட்ரியன்ஸை அந்த பயிரால் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட முடியுது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொடக்டிவிட்டி. இப்போது இந்த ஃபெர்டைல் சாயில் ஏன் ப்ரொடக்டிவாக இல்லை அப்படின்னா, நம்ம அங்கே வந்து அதிகமாக உரம் கொடுத்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே குறைஞ்சிருக்கும். அதனால் அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். உங்கள் ஃபெர்டைல் சாயிலை ப்ரொடக்டிவாக மாற்றணுன்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் உங்கள் மண்ணில் இருக்கணும். அது என்னெல்லாம்னா, ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கணும். அது போக மைக்ரோப்ஸ் லைக் மைக்கோரேசா, பேசில்லஸ், ட்ரைகோடர்மா இந்த மாதிரியான மைக்ரோப்ஸ்லாம் இருந்தால் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நான் உங்கள் வேளாண் பட்டதாரி சேது. நன்றி.